ஹாய், நான் சிந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேசர் ரசமலாய். நம்ம முதல்ல சென்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் ஹோல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேட் இருக்கிற மில்க் எடுக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து நல்லா அந்த பன்னீர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நம்ம பாலை நல்லா பொங்க விட்டுடலாம். ஸோ பால் பொங்கியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை கொஞ்சம் ஸ்லைட்டாக கூல் டவுன் பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது கர்டில் ஆகிற சமயத்தில் நம்ம 2 கப் ஐஸ் வாட்டர். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு பால் நல்லா திரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் ஸ்ட்ரெயினர் வச்சு நீங்கள் வடிகட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பால் நல்லா உங்களுக்கு தண்ணி எல்லாம் கீழே போயிட்டு அந்த கர்டிலான மில்க் எல்லாமே வந்து ஒன்று சேர வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பொசிஷனை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த தண்ணி எல்லாருமும் இறங்கும். இது கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு 1/2 hour to 1 hour ஆகும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பால் கம்மியான மாய்ஸ்சரோடையும் க்ரம்பிள் ஆகிற ஒரு ட்ரைனஸோடையும் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது உங்களுடைய இந்த பன்னீர், இல்லைன்னா சென்னா, நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா நம்ம வந்து ஸ்மூத்தாக ஆகிற அளவுக்கு நல்லா அதை மேஷ் பண்ணிக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்திக்கு மாவு உருட்டுற மாதிரி நம்ம நல்லா உருட்டிக்கணும். இது ஆனால் சப்பாத்தி மாவை விட இது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சராக தான் இருக்கும். இப்போ உருட்டியாச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக இதை எடுத்து ஒரு டிஸ்க் மாதிரி ரவுண்டாக்கி கொஞ்சம் தட்டை பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தான ஒரு பாலாக இருக்கணும். அந்த பால் நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். எந்த இடத்துலையுமே கிராக்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாவை வந்து ஒழுங்காக பிசையலைன்னு அர்த்தம். ஸோ நம்ம மற்றதையும் இதே மாதிரி உருட்டிக்கலாம். எனக்கு வந்து 1 லிட்டர் மில்க்கு வந்துட்டு 200 to 250 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதில் 14 பீசஸாக இந்த மாதிரி ஆக்கியிருக்கேன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ரப்டி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 1/2 லிட்டர் பால், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், குங்குமப்பூ ஒரு பிஞ்ச், ஊற வச்ச பாதாம் பிஸ்தா ஒரு கையளவு, எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 1/2 கப் சர்க்கரை இது கூட ஆட் பண்ணுறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சர்க்கரை. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இந்த பால் வந்து நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு விருப்பப்பட்ட திக்னஸ்க்கு இது ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஏன்னா இது நமக்கு வார்ம் மில்காக இருக்கணும், ஹாட்டாக இருக்கக்கூடாது இந்த ரபடி. ஸோ இப்போ நம்ம சர்க்கரை பாகு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 6 கப் தண்ணி, அதில் வந்து 2 கப் சுகர். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சர்க்கரை கரையிற வரைக்கும் நீங்கள் நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ தண்ணி நல்லா நமக்கு கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ரசகுல்லா டிஸ்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இப்போ இது 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். நடுவில் நீங்கள் 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டு அதை நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். பட் நீங்கள் 5 நிமிஷம் கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இதோட சைஸ் வந்து நீங்கள்
நீங்கள் உள்ளே போடும்போது சைஸ் இருந்ததுக்கும் அப்புறமும் பார்த்தா சைஸ் டபுள் ஆகும் ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்து பாதி சுகர் சிரப்பை ஒரு ஐஸ் க்யூப் இருக்கிற ஒரு பவுலில் நம்ம போட்டு நல்லா கூல் பண்ணி விட போகிறோம். இப்போ இந்த ரசகுல்லாஸ் எல்லாம் நம்ம அதில் போட்டாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்து கொஞ்சமாக ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை தண்ணி எல்லாத்தையும் ரப்டியில் நம்ம போட்டுடலாம். போட்டு சில் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டியான ரஸ்மலாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சிந்துஸ் கிச்சன் ரெசிபீஸில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.